கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் அன்னையினுடைய திருப்பாதம் வந்து இந்த தெய்வீகமான திருப்பலியிலே பங்கெடுத்து திருப்பலியின் இறுதியிலே திரு எண்ணெயை நெற்றியிலே பூசிக்கொண்டு ஜெபித்து அன்னையினுடைய ஆசையோடு வீடு திரும்ப வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அப்படித்தானே? ஆமாம் தானே? கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அன்னையானவள் தன்னுடைய பிறந்த நாள் மாதத்திலே நிறைவான ஆசையை தன்னுடைய திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார். ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை. கேட்காம மனிதர்களாகிய நாம் மற்றவங்களுக்கு எந்தெந்த சூழலில் உதவி செய்கிறோம்? கேட்காம அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த சூழலில் உதவி செய்கிறோம்? அப்போ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு கேட்காம இருக்கின்ற போது நம்ம தானாக வந்து உதவி செய்கிறாங்கல்ல, எந்தெந்த நேரத்தில் உதவி செய்கிறோம்? எனக்கு ஒன்றும் கேட்கல. அப்படியா? உடல்நிலை சரியில்லைன்னா உடனே போய் காசு கொடுத்து வந்துடுறீங்களா? ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 5 நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்மளை பார்க்கலையேன்னு சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு கையில் இருக்கிறது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, இல்லை ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு ஆப்பிள் பழம் ஏதாவது கொடுத்துட்டு வருவோம். அது செய்வோம். உண்மையிலேயே பாசத்தில் போய் ஐயோ இவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே அப்படின்னு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒருத்தவர், போய் யாராவது 1 லட்சம் கொடுத்துட்டு வந்துடுவோமா? 1 லட்சம் கொடுத்துருவோமா? நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது அப்படியெல்லாம் யார் ஃபாதர் இருக்கா? சொந்தக்காரங்களே ஒன்று, கூட பிறந்தவங்களே ஒன்றும் பண்ணுறதில்ல, சொந்தக்காரங்களும் ஒன்றும் செய்யறதில்ல. இதில் கேட்காம வேற கேட்டாவே அடித்து விரட்டுறாங்க. கேட்காம உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி சமூகத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் உதவி செய்வதாக சொல்லுகிறார்கள். பரவலாக எப்படின்னா, இப்போ பைக்கில் போகும்போது ஒருத்தர் சைடு ஸ்டாண்டை எடுக்காமல் போகிறார். அவருக்கு எல்லாருமே சொல்லுவதுடைய சைடு ஸ்டாண்டை பாரியா அப்படின்னு இயல்பாக சொல்கிறாங்க. இன்னொன்று எப்படின்னா, ஏடிஎம்மில் பணம் இல்லைன்னா உடனே அந்த மெஷினில் நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை, ஏடிஎம் மெஷினில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏடிஎம் போகாத, அந்த மெஷினில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த முக்குக்கு போகாத வண்டியில் 2 வீலரில் போலீஸ் நிற்குது, அதை எல்லாத்துக்குமே சொல்லிடுறாங்க. இந்த 3 சூழ்நிலையை கடந்து கேட்காம இன்னொரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்வதே இல்லை அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் சொல்கிறார். இது உண்மையா பொய்யா? இந்த 3 சூழ்நிலையை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கேட்காமல் உதவி செய்வது இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் உண்மை என்று நானும் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டுமே நம்ம வாழ்ந்து விடணுமா, அல்லது இதற்கு மேலாக ஒரு வாழ்க்கை முறையினை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்து இன்றைய நாளில் மாதத்தின் முதல் புதன்கிழமையாகிய இன்றைய தினம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய 2 வாசகங்கள் வழியாக ஒரு சில படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைகள் 3ஐயும் நீ கடந்தவனாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், நீ ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும்.
அதே வேளையிலே ஒரு நல்ல சகோதரனாக நல்ல சகோதரியாக இந்த மன்னகத்திலே இருக்க வேண்டும். இந்த விசுவாசியாகவும் நல்ல சகோதரனாகவும் சகோதரியாகவும் எப்பொழுது நீ வாழுகிறாயோ அப்பொழுதுதான் நீ உண்மையான கடவுளினுடைய பிள்ளை, உண்மையிலேயே கடவுளினுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ விசுவாசியாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? நம்ம இப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்பிக்கைவாதியாக இருக்கணும்னா என்ன வேணும்? நம்ம எப்படி இருந்தால் நம்மளை பார்த்து ஒரு நல்ல விசுவாசி நல்ல பக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க? அந்த கேட்குற கேள்வியிலே இருக்குது பதில். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை எப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் ஒரு அழகான படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். நீ உண்மையிலேயே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் உண்மையிலேயே இவர் நல்ல பக்தனாக இருந்து கொண்டிருக்கிறார், நல்ல விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்றால், நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அதன் பின்னால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரும் அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கின்ற பொழுது, அப்பாடா நான் கேட்டேன், எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போய்விடாமல் ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றி உணர்வின் வெளிப்பாடாக நாம் பணிவிடை செய்யக்கூடிய மக்களினமாக மாற வேண்டும். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடம் வேண்ட வேண்டும். ஆண்டவரும் நமக்கு பதில் கொடுக்கின்ற பொழுது அந்த பதிலுக்கு நன்றி உணர்வாக நாம் அனைவருமே பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் அனைவருமே விசுவாசியாக மாறுகிறோம், நாம் அனைவருமே பக்தராக மாறுகிறோம். இந்த நிலைகளிலே எதையாவது ஒன்றை நாம் செய்யவில்லை என்றால் உண்மையிலேயே நாம் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது என்பதனை ஆண்டவர் ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சலால் துன்புற்று கொண்டிருக்கிறார். அதுவும் கடுமையான காய்ச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல பேதுருவினுடைய மாமியார் வேண்டுனாங்களா, அங்கே கூடி இருந்தவங்க வேண்டாங்களா? கூடி இருந்தவங்க வேண்டுனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? காய்ச்சலை கடிந்து கொண்டாரு, அவங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க. பேதுருவினுடைய மாமியார் பதிலுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? ஓகே, அப்பாடா இன்னும் டயர்டாக இருக்குது, போய் நான் படுத்துக்கிறேன் அப்படி சொல்ல, பணிவிடை செய்தார் எழுந்து அங்கே ஆண்டவருக்கு. அன்புக்குரியவர்களே, உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும், உண்மையான பக்தனாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் இதுதான். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் எழுப்புகிறோம், நம்முடைய உருக்கமான வேண்டுதல்களை எழுப்புகிறோம், ஆண்டவரும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அனைவருமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுகின்ற பொழுது நாம் விசுவாசியாக மாறுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு விசுவாசியாக மாறிவிட்டால் போதுமா? அதற்கு மேல் எந்த காரியங்களையும் செய்ய வேண்டாமா? இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வா? நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறார், நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து விடுகிறேன், அதோடு என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொண்டு நான் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியினை நாம் எழுப்பினோம் என்றால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வெறுமனே விசுவாசியாக மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, மாறாக நீ ஒரு நல்ல சகோதரனாக நல்ல சகோதரியாக இந்த மன்னகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல சகோதரனாக ஒரு நல்ல சகோதரியாக நாம் அடுத்தவருக்கு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எந்த பண்பு நமக்கு ஆணிவேராக இருக்க வேண்டும் என்பதற்கு முதல் வாசகம் நமக்கு ஒரு முத்தான பண்பினை கற்றுக் கொடுக்கிறது. என்ன பண்பு அப்படின்னு தெரியுமா? பவுல் கொலோசிய நகர் மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது, 2 பண்புகளிலே நீங்கள் சிறந்திருக்கிறீர்கள், அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன பண்புன்னு தெரியுமா?
அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் ஃபாதர் இங்கே இருக்கிறோம், நாங்கள் எப்பயோ உங்களை மாதிரி பெரிய பிரீச்சராக இருப்போமே அப்படின்னு சொல்லலாம். முதலாவது பவுல் என்ன சொல்லுவார்னா, கொலோசிய மக்களே, உண்மையிலேயே நீங்கள் இறை நம்பிக்கையிலே சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அதே வேளையிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புறவிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த அன்புறவை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். வேறு எந்த மக்களிடமும் இல்லாத ஒரு பண்பு நலன் உங்களிடம் இருக்கிறது. என்ன என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல், அதாவது சமத்துவ உறவிலே, சகோதர உறவிலே உங்களிடையே பொறாமை இல்லாமல், போட்டி மனப்பான்மை இல்லாமல், ஒன்றிணைந்து பிளவு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அன்புறவிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஆகவே அதை குறித்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதும் இதுதான். நீ நல்ல சகோதரனாக, நல்ல சகோதரியாக இருக்க வேண்டும் என்றால் நீ அன்புறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த அன்புறவை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதற்கு முதல் வாசகத்தின் வழியாக புனித பவுல் கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன என்றால், நீங்கள் போட்டி மனப்பான்மையிலே வளராதீர்கள், பொறாமைப்படாதீர்கள், கர்வத்திலே வாழாதீர்கள், தற்பெருமையோடு இருக்காதீர்கள், சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் எல்லா சூழலிலுமே ஒருவர் மற்றவரை சார்ந்து நின்று அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள். அப்படி அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக அன்பை மையமாக வைத்து நீங்கள் வாழ்ந்தால்தான் நீங்கள் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள். இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளாக நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உங்களோடு வாழக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நல்ல சகோதரர்களாக, நல்ல சகோதரிகளாக இருக்க முடியும் என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உறவு நல்லா இருக்குமா அன்புக்குரியவங்கள? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? வம்பு வெளுத்துக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு, நீ மட்டும் நல்லா இருக்க, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், நீ மட்டும் புது புடவையாக கட்டிக்கிட்டு இருக்க, நான் பாரு பழசாவே வச்சுருக்கேன், நீ மட்டும் கழுத்தில் செயினாக போட்டிருக்க, நான் பாரு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், இப்படியே வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அன்பு வளராது, சண்டை சச்சரவு தான், பிணக்கு, கோபம் தான் வரும். அதனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வெறுமனே விசுவாசியாக மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, நீ ஒரு நல்ல சகோதரனாக, நல்ல சகோதரியாக இருக்க வேண்டும். அந்த நல்ல சகோதரனாக, சகோதரியாக வாழுவதற்கு அன்புறவு மிக மிக அவசியம் என்பதனை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொலோசை நகர் மக்களுக்கு இன்னும் ஒரு அறிவுரை அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, நீங்கள் புற இனத்தாரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, நீங்கள் நம்பிக்கையிலே சிறந்தவர்கள் தான், உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்ல சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு குறை இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் புற இன மக்களோடு சண்டை போடுறீங்க, புற இன மக்களோடு கோபப்படுகிறீர்கள், புற இன மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, அவங்களிடம் ஒரு பாகுபாடை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், பிளவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பிளவுகளையும் வேறறுக்க வேண்டும். எப்படி உங்கள் இனத்தை சார்ந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதே போல புற இன மக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்கின்ற நெறிமுறையை கொலோசைய மக்களுக்கு புனித பவுல் கொடுத்தது போலத்தான் ஆண்டவரும் என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறாரு, அற்புதத்தை செய்கிறாரு. பேதுருவினுடைய மாமியார் அப்படியே காய்ச்சலிலிருந்து குணப்படுத்தினார். இன்னும் நோயாளிகள் வருகின்ற பொழுது, பேய் பிடித்தவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் எல்லோருக்குமே மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். அப்படின்னோடனே மக்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இங்கே இருந்துரு, வேற எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? என்ன சொன்னார் இன்னைக்கு நற்செய்தியில்? நான் அடுத்த ஊருக்கும் போகணுப்பா, நான் இங்கே இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லா ஊருக்கும் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், எல்லா பிணியாளர்களையும் குணப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நற்செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு அடுத்த ஊருக்கு சென்றது போல அன்புக்குரியவர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த பந்த பாசம் எல்லா இடத்திற்கும் பரவ வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகிறார்.
ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழைப்பு என்ன என்றால், நீ வாழக்கூடிய வாழ்வு உண்மையிலேயே உனக்கு நிறைவை கொடுக்க வேண்டும் என்றால், உனக்கு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நீ 2 நிலைகளிலே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். முதல் நிலை, நீ ஒரு நல்ல விசுவாசியாக இரு. 2வது நிலை, ஒரு நல்ல சகோதரனாக, ஒரு நல்ல சகோதரியாக உன்னோடு வாழக்கூடியவர்களுக்கு இரு என்கின்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த படிப்பினையை வாழ்வாக்குவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.